புதன்கிழமை காலையில் போகி அன்னைக்கு 3 மணிக்கே போய் பழைய சேர்த்து வச்சுருந்த எரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த துணி, அட்டை, பேப்பர் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே போட்டு எரிச்சாச்சு. எரிச்சிட்டு திரும்ப வந்து தூங்கியாச்சு முடியலன்னு. மறுபடியும் 4:30 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து கூழ் போகி அன்னைக்கு கூழ் படைப்போம் இல்லையா, அந்த கூழ் வந்து ராத்திரி ஆக்கி வச்சுட்டோம். காலையில் தண்ணி தயிர் போட்டு கலந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு பால் பொங்கல் காலையிலே பால் பொங்கிருச்சு பொங்கல். ஸோ அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அந்த விசேஷ நாள் வந்தாலே நமக்கு வந்து கை வலி உடம்பு வலிலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். முந்தின நாள் வந்து கதவு வாசக்கால் ஜன்னல் எல்லாம் தொடச்சிட்டு இருந்தோம்ல, அந்த வலி வந்து தூக்கிடுச்சு கையில், முடியாமல் தான் செஞ்சேன். இத்தனை நாள் வந்து ஆண்டாள் மாக்கோலம் போட்டு அவங்கள வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். மார்கழி மாதம் முடிஞ்சதுனால ஆண்டாளை பூஜை பண்ணி நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டு பொங்கல் மாக்கோலம் போட்டாச்சு. ஸோ இந்த கூழ் அதுக்கப்புறமா வந்து பால் பொங்கல் வச்சு பால் பொங்கலை நடுவில் குழி பறித்து அதில் 3 வாழைப்பழத்தை 3 வெட்டி வெல்லத்தை 3 பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தயிர் விட்டு அது கூட துளுமை வச்சு படைச்சி போகியை வந்து காலையில் கொண்டாடி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.